ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷாம்ஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற ஈஷா நர்சரியில் இருக்கோம். ஸோ ஈஷா நர்சரியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக மற்ற நர்சரிலாம் பிளான்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா 40 ரூபா கிட்ட வரும். பட் இங்கே மரக்கன்று பழமரம் எல்லாம் நாட்டுறகு தான் வச்சுருக்காங்க. எல்லாமே 3 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் தான் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர், இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். என் பேர் சுப்புலட்சுமி. நான் இங்கே சேவாதாரராக 2 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே 40 வகையான மரக்கன்றுகள் இருக்குது. நிழல் மரம் இருக்குது, டிம்பர் மரங்கள் இருக்குது, பழ மரங்கள் இருக்குது, மூலிகைகள் இருக்குது. வேலை தண்ணி பாய்ப்போம், ஒரு வாரங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவோம், செடியை பாதுகாப்பாக பார்த்துக்கிடுவோம். நீங்கள் மற்ற நர்சரிக்கு இந்த நர்சரிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறீங்க? ப்ரைவேட் நர்சரிலாம் 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா சொல்லுவாங்க ஒரு கண்ணோட விலை. இங்கே டிம்பர் ரூட்லாம் 3 ரூபா தான். செம்மரம், சந்தனம், தேக்கு, குமிழ், மகாக்கனி, வேங்கை, ஈட்டி அப்படி மரங்கள்லாம் 3 ரூபா ரேட்டு தான். பூ மரங்கள் நிழல் மரங்கள்லாம் 7 ரூபா. கொய்யா, மாதுளை, பெருநெல்லி, அருநெல்லி, விளாம்பழம் அதெல்லாம் 7 ரூபா. இயல் வகை, புங்கன், சொர்க்கம் அப்படின்னு பூ நிழல் மரங்கள்லாம் 7 ரூபா. வேறு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இங்கே மூலிகை ஸ்பெஷாலிட்டி உண்டு. 12 வகையான மூலிகைகள் இருக்குது. சுகருக்கு, நீருக்கு, சத்துக்கு அப்படி நிறைய வகையான மூலிகைகள் இருக்குது. இங்கே ஹைப்ரிட் ரகங்கள் கிடையாது, எல்லாமே நாடு தான், விதையிலேருந்து வர்றது தான். இங்கே மரங்கள் பற்றி கேட்க வந்திருக்காங்க, நாங்கள் சொல்லுவோம். இது தேக்கு. இது வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னே 7 ரூபாய்க்கு விற்றோம். இப்போ விவசாயத்துக்காக நாங்கள் 3 ரூபாய்க்கு கொடுக்கோம். இழுப்பை மூலிகையில் ஒரு எண்ணெயில் உள்ளது தான் இழுப்பெண்ணெய். காலு கை மொய்வு இதுகளுக்கு காய்ச்சி தேய்க்கலாம், முக்குட்டெண்ணெய் போடலாம், வைக்கலாம். இது வழக்கு சொல்லுதாங்க. இது வழக்கு நல்லது. வீட்டு உள்ள வளர்க்குறதோ தோட்டத்துக்காட்டில் வளர்க்குறதோ நான் வளர்க்கலாம். இழுப்பக்காய் விலைக்கும் போகும். ஆனால் இந்த இழுப்பை இந்த கால்கை முறிக்கெலாம் எல்லாம் காய்ச்சி இலையை இடித்து வச்சு தேய்ச்சி கட்டலாம். இது மாதுளை. இது 2 வருஷத்தில் காய்க்கும். இப்போ பல மரம் நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு தரீங்க? பல மரங்கள்லாம் 7 ரூபா. நிழல் மரங்கள் 7 ரூபா. பூ மரங்கள் 7 ரூபா. இது பெருநெல்லி பல வகையோடு சேர்ந்தது. இது 5 வருஷம் ஆகும் காய்க்க. இது ஹைப்ரிட் இல்லை, நாடு. இது விளாம்பழம். விளாம்பழங்க சுகருக்கு சாப்பிட்ற பழங்கள். அது பெரிய மரமாகி தான் காய்க்கும், நார்மல் மரம் கிடையாது, பெரிய மரமாகும் விளாம்பழம். இப்போ இந்த மரம்லாம் நம்ம வீட்டு பக்கம் வைக்கலாமா? வீட்டு பக்கத்தில் நிழல் மரமாகவும் யூஸ் ஆகும். வீட்டு வாசலில் வைக்க முடியாது, தோட்டத்தில் வேணால் வைக்கலாம். இங்கே இருக்கிற மூலிகை செடியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்கிறேன் சார். இது தவசிக்கீரை. இது நம்ம முருங்கைக்கீரை குழம்பு வச்ச மாதிரி தான் கீரை குழம்பு வைக்கணும். வதக்கலாம், சும்மா பச்சையிலையும் சாப்பிட்லாம். ஒன்றும் இல்லை, நல்ல உடம்புக்கு நல்லது. இது கருநொச்சி. வெந்நியில் போட்டு கால் உளைச்சல் கை உளைச்சலுக்கு ஊற்றலாம். அயாலையும் அவிச்சு ஒத்தனம் கொடுக்கலாம். நல்லபடியாக 7 ரூபா செடி. இது அக்கரகாரம் பல்வலிக்குள்ளது. இது பல் வேதனை எடுத்தால் அதில் உள்ள சிவப்பு கலர் பூ பறித்து அதில் வச்சோம்னா ஊசி போட்ட மாதிரி இருக்கும். இது நாகமல்லி. இது சிறியானங்க பெரியாங்க கூட சேர்ந்தது. ஒரு பூச்சி வச்சு கடிச்சா உடனே இந்த இலையை அவிச்சு நிறுத்து குடிக்கலாம். அந்த இடத்துல வச்சு அவிச்சிக்கிறத எந்தபடி விஷமாக இருந்தாலும் இறங்கிடும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, நன்றிங்கம்மா. நீங்கள் கொடுத்த தகவல் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்கள் சேவை இதே மாதிரி தொடரட்டும். நன்றி. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களும் ரொம்ப சந்தோஷம். சரி, நன்றிங்கம்மா. இது பலாப்பழம். பலாப்பழத்தில் வர்க்க வெரைட்டி. யூஸ் ஏதாவது பலன் பலாப்பழ பலன்.